இந்த பிள்ளைகள்லாம் போனதுக்கப்புறம் இந்த சோத்தில் கை வைக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்கே. ஐயையோ, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா குடும்ப பொம்பளைகளும் பாடுற அவஸ்தை தான். சரி திம்போம். சோத்தில் கை வைக்கும் போது கரெக்டாக எவ்வளோச்சும் வந்துடுவாங்க. எவ்வளோ இல்லை, சின்ன பொண்ணு வந்திருக்கேன். சின்ன பொண்ணு வா. சின்ன பொண்ணு என்ன வான்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துட்டீங்க? இல்லை சாப்பிட்டு இருந்த நாம உட்காருமா. இல்லை எனக்கு வேலை இருக்குது, வீட்டில் மீன் செஞ்சதுனால சரி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். என்ன வயசானவங்க மாதிரி குமிஞ்சிட்டே வந்திருக்கேன், என்ன ஆச்சு? ரொம்ப நேரம் இதே பொசிஷன்லேயே நிற்கிறியே. என்னோட இடுப்பு உடஞ்சிருச்சு. எனக்கும் நாத்தனாருக்கும் நடந்த சண்டையில் இடுப்பு கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதனால தான் குமிஞ்சிட்டே நிற்கேன். இடுப்பு உடையிற அளவுக்கு என்னடி ஆச்சு? உட்காரு. நான் சொல்கிறேன் அந்த கதையை. என் அழகு மக ராசாத்தி போல இருக்கேன். இப்படி சொல்லத்தான் எனக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகவே மனசு இல்லைம்மா. நான் இங்கேயே இருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் இருக்க முடியாதே கண்ணு. உனக்குன்னு ஒரு அண்ணி வந்துட்டா, கல்யாணமும் ஆயிடுச்சு அண்ணனுக்கு. அப்போ நீ சும்மா சும்மா இங்கே வர்றது நல்லா இருக்காதுல்லம்மா. எதுக்குமா இப்படி கொஞ்சுறீங்க? யாரும் இல்லாதப்ப தானே சாமி உன்னை கொஞ்ச முடியும். அதனால தான். உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரமா? மருமப்புல வேலைக்கு போயிடுச்சா? போயிட்டாருமா. ராதிகா சொல்லுங்க நீ. நேற்று தானே போனேன், அதுக்குள்ளே இன்னைக்கு வந்துட்டேன். என்ன உன் புருஷனுக்கு ஏதாவது ஆக்கி கொடுத்துட்டு வந்தியா இல்லை அப்படியே வந்துட்டியா? இல்லை, நீ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்தேன். சின்ன பொண்ணு நீ பேசுறதெல்லாம் சரியில்லை பார்த்துக்க. அவைய அம்மாவை அதுக்குன்னு சும்மா சும்மா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அப்போ நானும் போய் என் அம்மா வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? என்னதான் இருந்தாலும் அவைய அம்மாவை அவகிட்ட இப்போ நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏன் நீ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாத சொல்லுங்க. வரல ராதிகா, அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அதுக்குன்னு என்ன நேற்று போயிட்டு இன்றைக்கே வந்துடுவியா? இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க சொல்லு இந்த காலத்தில்? என் அம்மாவை அப்படிதான் வருவான். என்ன பண்ண முடியும் உன்னால சொல்லு. நான் வைக்கிற அடியில் உங்கள் பொண்ணு நாளையிலேருந்து வரவே மாட்டா, பார்த்துக்கங்க. சின்ன பொண்ணு இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோ. இப்போ எதுக்கு அவளை அடிச்ச? என்னைய அடிச்ச? ஏன் அதிகம் அவளை இப்படி போட்டு அடிச்ச? பேசாம இருமா, அவளுக்கு இதுதான் கரெக்டு. ஐயோ, அதுக்கு நீ இப்படி போட்டு அடிச்சிட்டாளே. ஆமாம் பாரு, நானும் அதுக்கு சின்ன பொண்ணை போட்டு கும்மி எடுத்திருப்பேன். என்ன சொன்ன? இல்லை சின்ன பொண்ணு, நானாக இருந்தாலும் நாத்தனாரை போட்டு கும்மி எடுத்திருப்பேன்னு சொல்ல வந்தேன்.